ஒருவேளை அங்கிருந்து அடித்து துரத்தப்பட்டால் எங்கே வருவார்கள்? எங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனா இந்தியாவுக்கு தான் வருவார்கள். இங்க ஏற்கனவே பர்மாவில் உள்ள அகதிகளை கூட கப்பல்ல ஏற்றி நடுக்கடல்ல தள்ளி விட்டுட்டாங்களாமே. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சாங்க, இது ஒன்றும் தர்ம சத்திரம் கிடையாது இந்தியா, இங்கெல்லாம் உங்களை அனுமதிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு. அது எப்படி இங்க வந்தால் சிட்டிசன்ஷிப் கொடுப்பார்கள், இங்க எப்படி தங்க வைப்பார்கள் என்று நீங்கள் கேட்பது நியாயம் தான். பர்மாவில் இருந்து வந்தவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் கிடையாது. சிஐ அப்படித்தானே சொல்லுது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷனுக்கு மத ரீதியான நிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டவர்களுக்கும் இடம் கொடுக்கணும். இஸ்ரேல் ஒரு வார்த்தை பற்றி சேர்த்தா போதுமே. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அப்படின்னு சில நாடுகள் வரிசைப்பட்டிருக்காங்க பாருங்க. அதுல இஸ்ரேல் சேர்த்தா போதும், அவர்கள் மத நிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், எனவே அவர்களுக்கு இங்க தங்க இடம் கொடுக்கணும், இங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் என்று சொல்வார்கள். இன்னொரு 10-15 வருடத்துக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி இங்க அவர்கள் தேர்தலிலும் இருப்பார்கள். எப்படி அமெரிக்காவில் அவர்கள் பொலிட்டிக்கல் பிரஷர் குரூப்பா இப்போது இருக்கின்றார்களோ அதே போல இந்தியாவிலும் ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் குரூப்பாக மாறுவதற்கு எல்லா கடங்களும் இங்கே அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் அமைத்துக் கொடுப்பார்கள். ஆகையினால் மிக விழிப்போடு இந்திய முஸ்லீம்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. நடந்து எல்லாரும் மகிழ்ச்சி அடையும், இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, எல்லாரும் மகிழ்ச்சி அடையும். அதிகபட்சமான 27 வரைக்கும் தான் தாங்கும்னு சொல்றாங்க, 2027 வரைக்கும் தான் தாங்கும்னு சொல்றாங்க. ஆனால் இந்திய முஸ்லீம்கள் மாத்திரம் நம்முடைய துவாக்களை கூடுதலாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் மிக்க எதிர்காலம் இருப்பதை போல தோன்றுகிறது. அல்லாஹ் நாடினால் எதையும் தமிழ்மொழியாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் தான்.